Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் தற்போது அரங்கேற தொடங்கியிருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு என விஜய் எறிந்த பகடக்காய் இப்போ திமுகவோட பலமான கோட்டையை தகர்க்க தொடங்கி இருக்குதா? தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்க பெரும்பான்மைக்கு 11 இடங்கள் குறைவாக இருக்கும் சூழல்ல தமிழகத்துல முதல் முறை கூட்டணி ஆட்சி அமைய போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கிற இடதுசாரி கட்சிகள் தவேகவோட அழைப்பிற்காக காத்திருப்பதாக வெளியாகி இருக்கிற தகவல் தமிழக அரசியல அடுத்த கட்ட பரபரப்புக்கு நகர்த்தி இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலில் தவேக 108 தொகுதிகளையும், திமுக 73 தொகுதிகளையும், அதிமுக 53 தொகுதிகளையும் வெற்றியை பெற்றிருக்காங்க. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள்ல பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆனா விஜய் 2 தொகுதிகள்ல வெஞ்சிருக்கிறதுனால ஒரு தொகுதியில பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க ஏற்பட்டிருக்கு. இதனால தவேகவோட எண்ணிக்கை 107 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 11 எம்எல்ஏக்களோட ஆதரவு கண்டிப்பா அவருக்கு தேவை இருக்கு. திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் உள்ளிட்ட 4 கட்சிகளும் தலா 2 தொகுதிகளை வென்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளை வென்றிருக்காங்க. இந்த கட்சிகள் தவேகவுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி தொடர்பா தவேகவிடம் இருந்து எந்த ஒரு அழைப்பும் வரல. தவேக கிட்ட இருந்து அழைப்பு வரும் பட்சத்துல சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளும் மாநில குழு மற்றும் செயற்குழு கூட்டி ஆலோசித்து முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்திருக்க நிலையில ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர தேவையான 118 இடங்கள் இல்லாததால ஆளுநரோட முடிவு மிக முக்கியமானது. விஜய் தன்னோட எம்எல்ஏ பதவியை ஒரு தொகுதியில ராஜினாமா செய்யும் பட்சத்துல எண்ணிக்கை 107 மாறும். இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிகவோட ஆதரவு கிடைச்சது அப்படின்னா தமிழகத்துல முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறது உறுதியாகும். இதனால திமுக கூட்டணி விரைவில் உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணியில இருக்கிற விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் அதிகார பகிர்வு குறித்து மறைமுகமாக பேசிட்டு இருக்காங்க. தற்போது தவேகவுக்கு பெரும்பான்மைக்கு இன்னும் சில இடங்களே தேவைப்படுறதுனால திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தங்களோட நீண்ட கால கோரிக்கையான அமைச்சரவையில் இடம் என்பதை அடையிறதுக்காக தவேகவை ஒரு வாய்ப்பாக பார்க்கக்கூடும். இது திமுக தலைமைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தவேக பக்கம் செல்லும் அப்படின்னு கருதப்படுது. விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு முழக்கத்தை முன் வச்சாரு. தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய திராவிட கட்சியும் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில சேர்த்து கொண்டது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகளுக்கு தவேக அழைப்பு விடுக்கும் பட்சத்துல அது தமிழக அரசியல்ல ஒரு புதிய கூட்டணி ஆட்சி கலாச்சாரத்தை வித்திடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. ஆட்சியில பங்கு என்று விஜய் அறிவிச்சிருக்கிறதுனால விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் ஆட்சியில பங்கெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தமிழக அரசியல் வரலாற்றுல அரை நூற்றாண்டு காலமாக நிலவி வந்த ஒற்றை கட்சி ஆட்சி என்ற பிம்பம் உடைக்கப்படுமா அல்லது திமுக தன்னோட கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிறது இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிடும். தவேக தலைவர் விஜய் விரித்திருக்கிற அதிகார பகிர்வு என்ற வலைக்குள்ள இடதுசாரிகளும் விசிகவும் விழுந்தா அது தமிழகத்தோட புதிய அரசியல் அத்தியாயத்தோட தொடக்கமாக அமையும். அதிமுகவோட மௌனம், திமுகவோட அடுத்த கட்ட வியூகம் மற்றும் விஜயோட அதிகாரப்பூர்வ அழைப்பு என பல திருப்பங்கள் இன்னும் பாக்கி இருக்கு. பெரும்பான்மை பலத்தை நிரூபித்து விஜய் கோட்டையில கொடியேற்றுவாரா அல்லது கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தமிழகம் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை சந்திக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.